வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 6th மார்ச், அதாவது 6ஆம் தேதி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த வீடியோவில், அதாவது நம்ம சேனலில் இருக்க வீடியோவில் என்ன பண்ணுறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுதான் முக்கியமாக பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஏன்னா இது என்னடா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட நியூஸ் பார்ப்பாங்க, குளோபல் நியூஸ் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷனோ, சார்ட்டோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, சார்ட் பார்க்குறோம். சார்ட் எடுத்து கேண்டில் எப்படி போயிருக்கு, பிரைஸ் லெவல்ஸ் என்னென்ன இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதில ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்குறது தான் கரெக்ட்டு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறது தான் கரெக்ட்டானா கிடையவே கிடையாது. 2மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெரும்பாலும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ரொம்ப பிரேக் அவுட் மாரி ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு. இல்ல ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு வித்தியாசமான ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா, அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சேனல்ல அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ மெயினா நம்ம சேனல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பண்ணி நம்ம பிரெடிக்ட் பண்றோம். அண்ட் பிரெடிக்ஷன் அண்ட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஒரு நெறையா தடவ வந்து நல்லா கரெக்ட்டா தான் நடந்திருக்கு. நம்ம சேனலோட இது எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் தான் ஒரு பிரேக் அவுட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா வெள்ளிக்கிழமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திங்களோ, செவ்வாயோ பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நேரோ டவுன் ஆயிட்டு வந்து. ஆனா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. மார்க்கெட் எப்ப எல்லாம் ஸ்க்வீஸ் ஆகுதோ, அப்பல்லாம் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்க்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிரேக் அவுட்ட கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னா, நான் அது இன்னைக்கு சொல்லி தரேன். எப்படி பிரேக் அவுட்ட கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. ஓகே. அண்ட் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில நான் சொல்லியிருந்தேன், நமக்கு இந்த லெவல் இருந்திருக்குல்ல, 22,350 இந்த 22,350 வந்து ஒரு சப்போர்ட் லெவலா வந்து 2 நாளா ஆக்ட் ஆயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் இந்த சப்போர்ட் லெவல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலா அதாவது போன வாரம் அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னாவே, இங்கேருந்து டவுன்ஃபால் தான் இருக்கு. அப்ப எப்படிப்பா இந்த சப்போர்ட் லெவல் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து மார்க்கெட் மேல போகும்போது, ஒரு இடத்துல வந்து பிரைஸ் ஸ்டாப் ஆச்சு. நமக்கு வந்து இங்க ஸோ மார்க்கெட் நேத்து இங்கருந்து நேத்து வந்து மார்க்கெட் இங்கருந்து ஐயோ! மார்க்கெட் நேத்து இங்கருந்து மேல போச்சு. ஆனா இந்த இடத்துல பிரைஸ் லெவல்ல ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது, அதாவது மார்க்கெட் மேல போகும்போது, ஏதோ ஒரு பிரைஸ் லெவல்ல மேல கீழ வரும்போது, அந்த லெவல் ஒரு இன்ட்ரா டே இல்லன்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்போ அந்த லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிங்கிறனால தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு லைன் போட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த லைன கிராஸ் பண்ணா மார்க்கெட் மேல போகும். அண்ட் மேல போயி இந்த ஃபர்ஸ்ட்ல நீங்க நல்லா கரெக்ட்டா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல. என்னன்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். அதனால சப்போஸ் இந்த 22,500 கிராஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட்டுக்கு 22,600 போற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்படிங்கிறனால மேபி ஹால்ஃப்ல நின்றும். 22,500ல நின்றும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இத நான் வந்து ஜோசியம் மாரி சொல்லல. அது ஏதோ எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன். அதனால ஒரு சந்தோஷம். லைக் சொன்னது நடந்திருக்கு அப்படிங்கிறனால ஒரு ஒரு சந்தோஷம். சில நேரங்கள்ல நடக்காம போகும். சில நேரங்கள்ல மார்க்கெட் என்ன நடக்கலாம்னா, இங்கேருந்து வந்து 23,500ல திருப்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு கீழ வந்துரும். ஸோ, அப்போ நான் சொன்னது நடக்காம இருந்திருக்கலாம். பட் சொன்னதுல பாதி நடந்திருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து 23,500 வரைக்கும் 22,500 வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம சொன்ன மாரியே 100% நடக்கும்போது ஒரு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இந்த மார்க்கெட்ல நம்ம ஒரு பெரிய விஷயம் என்ன பார்க்கணும்னா, பிரைஸ் ஆக்ஷன். அதாவது நான் வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். இந்த பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஒரு ஷார்ட் டைம் இன்ட்ராடே சப்போர்ட். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ஒரு ஒரு ஷாக் குடுக்குற மாரி ஒரு கேண்டில். என்னன்னா கிரீன் கேண்டில். நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். நீங்க 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருந்தாலும், அந்த கேண்டில் வந்து அப்படிதான் இருந்திருக்கும். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 கேண்டில் டவுன்ஃபால் அந்த மாரி. ஸோ நமக்கு டிஸ்கஷனுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கேண்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இது வந்து 5 ரெட் கேண்டிலா வந்திருக்கும். அப்படிங்கும்போது, இங்க வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பிரைஸ் இங்கேயும், குளோசிங் பிரைஸ் இங்கேயும்.
அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே நமக்கு பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 130 பாயிண்ட்ஸ் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்னு சொல்லலைன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 5 கேண்டில் ஆஃப் 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கனாலும், 130 பாயிண்ட்ஸ் பிரைஸ் மூவ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு ஹை வாலடைல் மார்க்கெட்ட சொல்ல வருது. ஓகே. அண்ட் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லியிருந்த சப்போர்ட்ல வந்து நின்னுச்சு மார்க்கெட். நின்னுட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிவர்ஸ். இந்த தடவ அங்கருந்து புல் பேக் எடுத்து ஆ திருப்பி டவுன்ஃபால், திருப்பி ஸ்ட்ரெய்ட்டா மார்க்கெட் மேல இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ, அப்படி இந்த இதில முக்கியமா நம்ம பிரைஸ் ஆக்ஷன் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டே அதாவது இனிஷியலா ஆரம்பிக்கும்போது செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அதாவது மார்க்கெட்ட கீழ கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஸோ, இந்த செல்லர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அண்ட் இந்த பிரைஸ் லெவல் வந்தோனே, அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறத லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ, அப்போ செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவங்களோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. 2ண்ட் கேண்டில்ல பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான ஒரு அ கிரேவ் ஸ்டோன் டாஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது இல்லன்னா டிராகன் ஃப்ளை டாஜின்னு சொல்லுவாங்க. கீழ வந்து பெரிய லாங்கும், லெக்கும் மேல சின்ன லெக்கும் இருக்கும். பிரைஸ் வந்து சேமா இருக்கும். இது வந்து ஒரு டாஜி கேண்டில். இப்போ இந்த டாஜி கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, பையர்ஸோட ஆக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆயிருச்சு. அதாவது செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிட்டாங்க. அப்படிங்கிறனால தான் ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் சேமா இருந்திருக்கு. அப்போ மார்க்கெட்ல. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி. நீங்க இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம் 1. இந்த இந்த கேண்டிலுக்கு அடுத்து எடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒரு 3, 4 கேண்டில் கழிச்சு. ஓகே. அப்படி இல்லன்னா கூட 2ண்ட் டைம் இங்க புல் பேக் வந்துட்டு மேல போகும்போது இங்க எடுத்திருந்திருக்கு. இந்த 2 பொசிஷனுமே நமக்கு வந்து ஒரு சூப்பரான பொசிஷன். ஓகே. அப்போ அப்படிங்கிறனால நம்ம வந்து ம் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பொசிஷன் என்னோட செட்டப்ல மார்க்கெட் ட்ரிகர் ஆகுது. 2ண்ட் வந்து இங்க ட்ரிகர் ஆகுது. ஓகே 2 இது வந்து சப்போர்ட்ட வச்சு. ஆனா பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி பாயிண்ட்னா, எனக்கு இந்த கேண்டிலோ இல்லன்னா இந்த கேண்டிலோ தான். இந்த 2 கேண்டில்ல நான் என்ட்ரி ஆயிருப்பேன். நான் என்ட்ரி ஆனது ஏர்லியாவே என்ட்ரி ஆயிட்டேன். இந்த கேண்டில்ல. இந்த கேண்டில்ல என்ட்ரி ஆயிட்டு மார்க்கெட் இப்படி மேல போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நேத்து என்னோட ப்ராஃபிட்ஸ் வந்து அழகா நம்ம வந்து ஒரு 330 வரைக்கும் மார்க்கெட்ட ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஆ எனக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கு. இது வந்து ஸ்பாட்ல. ஸோ நீங்க ஆப்ஷன்ஸா இருக்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அட் த மனில நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, சூப்பரான பிரைஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஸோ நேத்து வந்து அவுட் ஆஃப் த மனில வாங்காதது நல்லது தான். நான் சொன்ன விஷயம். ஸோ அப்போ அட் த மனி தான் நேத்தோட எக்ஸ்பைரி டேக்கு பெட்டரான ஆப்ஷன். ஸோ ரோல் ஓவர் பண்ணி நீங்க வச்சிருந்தீங்கனாலும், உங்களுக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்ததுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நேத்து வந்து நிஃப்டி 50 ஒரு சூப்பரான பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த மாரி நிஃப்டி 50 வந்து பிரெடிக்டபிளான பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு நேத்து தான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இது நமக்கு நேத்து நடந்துருச்சு. அண்ட் நேத்து வந்து முக்கியமா என்ன பார்க்கணும்னா, நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. கோல்டன் கிராஸ்னா என்னன்னா, 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்மளோட 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்ணி மேல போகுது. நான் இங்க ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன். ஸோ ஸோ நமக்கு இந்த இடத்துல 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. அந்த 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த ப்ளூ லைன் அண்ட் கிரீன் லைன் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகே. அப்போ இந்த 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்போ வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் பண்ணி மேல போகுதோ, அப்ப வந்து ஆ மார்க்கெட் ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல மேல போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 3, 4 நாளா மேல போயிட்டுருக்கு. அப்ப இனிமேலும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயே மேல போறதுக்கான நடந்துட்டுருக்கு. அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இன்னும் கோல்டன் கிராஸ் வரல. இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஏற்கனவே கோல்டன் கிராஸ்ல தான் இருந்திருக்கு. நீங்க முன்னாடியே கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருந்து அதாவது நம்மளோட புதன்கிழமையோட ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நமக்கு வந்து கோல்டன் கிராஸ்ல தான் இருக்கு. அண்ட் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பார்த்தாலும் மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ல தான் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன காமிக்க வரோம்னா, நம்ம சூப்பர் ட்ரெண்ட விட்டுட்டு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. பொலிஞ்சர் பேண்ட்ன்னு சொல்லி. இந்த பொலிஞ்சர் பேண்ட். இது என்னப்பா இந்த பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொலிஞ்சர் பேண்ட் எப்பப்பலாம் ஸ்க்வீஸ் ஆகுதோ, எப்பப்பலாம் இந்த பொலிஞ்சர் பேண்ட் வந்து ஸ்க்வீஸ் ஆக ட்ரை பண்ணுதோ, நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட். இதோ இங்க. இப்ப எப்பப்பலாம் இந்த ஸ்க்வீசிங் வருதோ, அப்பப்பலாம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே. அப்போ நேத்து மார்க்கெட்டோட எண்ட் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆ ட்ராயிங்
இந்த பொலிஞ்சர் பேண்டுன்னு ஒரு சைடுல நமக்கு ஒண்ணு தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் பொலிஞ்சர் பேண்ட். அதாவது இது வந்து ஒரு டனல் மாரி இருக்கும். ஒரு ஒரு பைப் மாரி. அப்ப இந்த பைப் வந்து எப்பப்பலாம் ஸ்க்வீஸ் ஆகுதோ, அப்ப மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஆனா மேல எக்ஸ்பேண்ட் ஆகுமா? கீழ எக்ஸ்பேண்ட் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு கன்ஃப்யூஷன். ஆனா பிரேக் அவுட் இருக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்க்வீஸ் அதாவது இந்த ஸ்க்வீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்க்வீஸ் தான் நமக்கு முக்கியம். அப்ப இந்த ஸ்க்வீஸ் ஆனா மார்க்கெட் பாருங்க எக்ஸ்பேண்ட் ஆச்சு. திருப்பி இங்க ஸ்க்வீஸ் ஆச்சு, மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இங்க ஸ்க்வீஸ் ஆச்சு, எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அப்புறம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பொலிஞ்சர் பேண்ட்ல மார்க்கெட் வந்து ஸ்க்வீஸ் ஆகல, பெருசா தான் இருக்கு. ஆனால் நம்மளோட ஆ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்க்கும்போது, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்டின்னா, நான் இங்க வச்சது. அது ஷோ சேஞ்சஸ் குடுக்கல. நேரோ டவுன் ஆயிருச்சு. ஒரு 50 பாயிண்ட்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா 22,500லயும், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 22,500லயும், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,550லயும். அப்படிங்கிறனால, நமக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ்லாம் நமக்கு போட்டோம் அப்படின்னா, 22,500 இதுவும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து 22 அப்போ என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட அதாவது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா 50 பாயிண்ட்டுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லுது. ஆனா 100% மார்க்கெட் 50 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறனால நம்மளோட நேரோ டவுன் ஆயிருச்சு. நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100% நேரோ டவுன் ஆயிருச்சு. வெறும் ஒரு 50 2க்குள்ள இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அப்போ எப்பல்லாம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேரோ டவுன் ஆகுதோ, அப்ப வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகும். அப்போ நம்மளோட இன்னையோட அனாலிசிஸ் படி என்னன்னா, அதாவது இன்னையோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி என்னன்னா, மார்க்கெட் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா மார்க்கெட் வெறும் 50 பாயிண்ட்டுக்குள்ள நிஃப்டி 50 அதாவது லைக் இந்தியாலயே ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேடிங் பண்ற நிஃப்டி 50 எப்படி வெறும் 50 பாயிண்ட்ல இருக்கும்? அப்படிங்கிறனால மார்க்கெட் எய்தர் மேல பிரேக் அவுட் ஆகும். இல்லன்னா கீழ பிரேக் அவுட் ஆகும். அப்ப இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ஒரு இன்னெவிட்டபிள் 100% நடக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும்? ஒரே ஒரு விஷயம். அப்போ நம்ம இந்த இடத்துல பிசிஆர் ரேஷியோன்னு இருக்கு. புட் அண்ட் கால் ரேஷியோ. அப்ப இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து 9, 1 அந்த மாரி மேல போகுதோ, அப்ப வந்து அந்த பிசிஆர் ரேஷியோ மேல இருக்கும்போது, நமக்கு என்ன நடக்கலாம்னா, மார்க்கெட் வந்து மேல போகும்னு அர்த்தம். இப்போ க்ளோஸ் டூ 1 இருக்கு. அப்ப இந்த க்ளோஸ் டூ 1 இருக்கும்போதுமே, நமக்கு என்ன சொல்லலாம்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு நமக்கு நெறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பிசிஆர் ரேஷியோ ஒரு ஒரு விஷயம் நமக்கு மார்க்கெட் மேல போகுங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன். 2வது நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸ். இந்த எஃப்ஐஐ டேட்டால நான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ பார்த்தேன்னா, நீங்க வந்து போன இந்த இடத்துல 24ஆம் தேதி பிப்ரவரி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, திங்கள், அடுத்து வந்து ஸ் செவ்வாய், புதன். புதன் வந்து லீவு. வியாழனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு. இப்போ இந்த பிரேக் அவுட் ஆக்சுவலி டவுன் சைடு இருந்துச்சு. ஆனா இந்த தடவ நமக்கு மார்க்கெட் அதே மாரி ஸ்க்வீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஹையஸ்ட் பாயிண்ட், லோவஸ்ட் பாயிண்ட், லோவஸ்ட் பாயிண்ட். அதாவது எஃப்ஐஐ யோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் குறைஞ்சுகிட்டே வருது. இந்த எஃப்ஐஐ யோட இன்வெஸ்ட்மென்ட் குறைஞ்சுகிட்டே வந்து, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த பிரேக் அவுட் நம்ம எங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல புல்லிஷா தான் நமக்கு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அப்போ இந்த அதாவது நெட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து புல்லிஷா பார்க்கலாம். இல்லன்னா பியரிஷ்ஷா பார்க்கலாம். ஓகே. அப்போ நாளைய மார்க்கெட் அதாவது வெள்ளிக்கிழமை பொறுத்தளவு, நீங்க வந்து மேல எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் மார்க்கெட் போறதுக்கு. ஆனாலுமே நமக்கு இந்த கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது என்ன எனக்கு ஒரு தோணுது அப்டின்னா, எஃப்ஐஐஸ் வந்து எப்பயுமே இந்த பக்கம் ஸ்க்வீஸ் ஆகுற மார்க்கெட்ல அவங்க வந்து செல்லிங் தான் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். போன வாரம் வந்து மார்க்கெட் அதே மாரி அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் கம்மியாயிட்டே வந்துச்சு. பெர்ஃபெக்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்தோனே ஸ்ட்ராங்கான செல்லிங். ஸோ பெர்ஃபெக்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்தோனே ஸ்ட்ராங்கான செல்லிங். அப்போ இந்த இடத்துலருந்து ஸ்ட்ராங்கா செல்லிங்க்கான எஃப்ஐஐ அதாவது பிரேக் அவுட் வந்து நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் அவுட் தான் நடக்கும். ஸோ அப்போ பிரேக் அவுட் எய்தர் மேல இல்லைன்னா கீழ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேல போகும். ஓகே. அப்படி மேல போனா எது வரைக்கும் போகும்னா 22,800 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அப்வர்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நான் ஒரு ஏரோ போட்டுறலாம். ஸோ அப்வர்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல போச்சுன்னா, மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் போகும். ஓகே. இதே இது டவுன்வர்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து டிஐஏஸ் வந்து எஃப்ஐஐஸோ, டிஐஏஸோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க.
மார்க்கெட்ட கீழ தான் கொண்டு போணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படின்னா, நான் ம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ தூரம் வரும்னு பார்க்கலாம். மார்க்கெட் கண்டிப்பா நமக்கு வந்து 22,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அப்போ நாளைக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா, மார்க்கெட் மேலயும் போகலாம், கீழயும் போகலாம்னு சொல்லி. ஓகே. அதே மாரி பொலிஞ்சர் பேண்ட் நமக்கு இப்ப எக்ஸ்பேண்ட் ஆன மாரி இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங் அதாவது ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொலிஞ்சர் பேண்டோட எக்ஸ்பேன்ஷன் வந்து கன்ட்ராஸ்ட் ஆகும். ஏன்னா, அந்த கன்ட்ராஸ்ட்ட எத ப்ரூஃப் பண்ணுது? அதாவது ரொம்ப நேரோ டவுன் ஆகுங்கிறத எத ப்ரூஃப் எதுலருந்து நமக்கு தெரியுதுன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலருந்து தெரியுது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஏற்கனவே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது. ஸோ அப்போ இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா இன்கிரீஸ் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த நேரோ டவுன் மார்க்கெட்ல இருக்கிறது மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறனால நாளைக்கு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம நிஃப்டி 50ல அண்ட் இதுதான் நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நாளைக்கு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. மேல போகுமா, கீழ வருமாங்கிறது கிளியரா நமக்கு மார்க்கெட் சைட் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டுங்கிறனால மார்க்கெட் மேல போகும். ஆனா எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸ் ரேஞ்ச் வந்தோனே அங்கருந்து டவுன்ஃபால். நீங்க அழகா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது போன வியாழக்கிழமை இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் எஃப்ஐஐஸ் செல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா மார்க்கெட் மேல போச்சு. திருப்பியும் அதே பிரைஸ் ரேஞ்ச் இங்க வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எனக்கு இந்த எஃப்ஐஐஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் கீழ வரும். ஸோ ட்ரெண்டிங்கான மார்க்கெட் தான். ஸோ டுவர்ட்ஸ் இண்டிகேஷன் மேல போனாலும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கீழ வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா, இந்த இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்துருச்சு பாருங்க. இந்த போன வாரம் நமக்கு எந்த சப்போர்ட் லெவல் இருந்துச்சோ, அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அட்லீஸ்ட் இவ்ளோ தூரம் கீழ வரலனாலும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கீழ வரும். ஸோ நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். மார்க்கெட் கீழ வர்றதுக்காக. நீங்க வந்து அவுட் ஆஃப் த மனில வந்து ட்ரேட் எடுத்திருக்கீங்க. அதாவது நாளையோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து 1 வீக் ஹோல்டிங்கான ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நண்பர்களே. அண்ட் நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.